வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு AWS தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த AWSனா என்ன, அந்த AWSல என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எதுக்காக அதை பயன்படுத்துகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த AWSல EC2 அப்படின்ற ஒரு சர்வீஸை வந்து நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. EC2 சர்வீஸை பயன்படுத்தி ஒரு க்ளவுட் சர்வரை எப்படி உருவாக்குறது, அந்த க்ளவுட் சர்வரை உருவாக்கும் போது என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும், அதோட அந்த க்ளவுட் சர்வரை எப்படி கான்ஃபிகர் பண்ணி உங்கள் சிஸ்டம்லேருந்து கனெக்ட் பண்ணுறது அப்படின்றது எல்லாத்தையும் நீங்கள் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுப்பீங்க. சும்மா கான்செப்ட் மட்டும் கிடையாது, ப்ராக்டிக்கலி எக்ஸ்பிளைனிங். AWSஐ கற்றுக்கணும்னு நினைக்கிற பிகினர்ஸ்க்கு இது ரொம்பவே பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். இந்த சேனலோடைய வளர்ச்சிக்காக நீங்கள் ஏதாச்சும் உதவணும்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து டொனேட் பண்ணுங்கள். டொனேட் பண்ணுறதுக்கான QR கோட் ஸ்க்ரீனில் இருக்குது மற்றும் பேபால் மற்றும் பேங்க் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி வந்து AWSனா என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். AWSனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமேசான் வெப் சர்வீசஸ் அப்படின்னா என்ன, அதை எதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க, உங்கள் ஒர்க் ஸ்பேஸில் கூட இதை பற்றி பேசி கேள்விப்பட்டிருப்பீங்க. முதல்ல இந்த AWS எதுக்காக பயன்படுதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது இல்லாமல் இருந்தால் என்னென்னலாம் ஆகுன்றதை கற்பனையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், சரிங்களா, நீங்கள் வந்து படம் வரைகிறவங்க, அதன் மூலமாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஆன்லைனில் ஒரு வெப்சைட்டை உருவாக்கி அந்த வெப்சைட்டில் உங்களுடைய அந்த வரைபடத்தை போட்டு அதுக்குன்னு ஒரு கட்டணத்தை விதித்து நீங்கள் சம்பாதிக்கலாம் இல்லையா. அதை நீங்கள் இப்போ முக்கியமாக செய்யறதுக்கு உங்களுக்கு வெப்சைட்னு ஒன்று தேவைப்படுது. இந்த வெப்சைட்டை எப்படி உருவாக்குறது அப்படின்றது தான் அடுத்த கட்டமாக நம்ம யோசிக்கணும். சும்மா வந்து நான் ஆன்லைனில் போனேன் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னு இல்லாமல் நீங்களே இந்த வெப்சைட்டை உருவாக்க போகிறீங்க. அதுலேயும் அந்த வெப்சைட்டுக்கான எல்லா தேவைகளையும் நீங்கள் தான் மேனேஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது அது எப்படி இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். முதல்ல நீங்கள் ஒரு சர்வர் ஒன்று வாங்கணும். அந்த சர்வரில் தான் வந்து அந்த வெப்சைட் இருக்க போகுது. சர்வருங்கிறது என்ன, ஒரு கம்ப்யூட்டர். அந்த கம்ப்யூட்டருக்குன்னு ஒரு ஐபி அட்ரஸ், அந்த ஐபி அட்ரஸுக்குன்னு ஒரு டொமைன் நேம், இது எல்லாத்தையுமே நீங்களே பர்ச்சேஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீட்டிலே கூட நீங்கள் அந்த சர்வரை வச்சுக்கலாம், அந்த சர்வர் மிஷினை. சரிங்களா. இப்போ இந்த சர்வர் மிஷினை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த பிசிக்கல் சர்வரை வாங்க வேண்டியதாக இருக்கும். அந்த மெஷினுக்குன்னு ஒரு செலவு இருக்கும் இல்லையா. அப்புறம் வந்து அந்த மெஷினில் வந்து வெப் சர்வருக்கான சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து பொருத்தணும். அதெல்லாம் இருந்தால் தான் ஒரு வெப்சைட் வேலை செய்ய முடியும். அப்போ அந்த சாஃப்ட்வேர்ஸும் நீங்கள் தான் பொருத்தி ஆகணும். அது மட்டும் இல்லை, அதை கான்ஃபிகர் பண்ணுறதும் உங்களுடைய வேலை தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் வெப்சைட்டுக்கு யூசர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த சர்வர் வேலை செய்ய ஆரம்பித்தோடனே அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு யூசர் 2 யூசர்னால் பிரச்சனை இல்லை. ஒரு 1000 யூசர் 2000 யூசர்ஸ் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா, அப்போது உங்கள் சர்வர் மிஷின் அத்தனை விசிட்டர்ஸ்க்கும் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கணும். அப்படின்னும் போது அந்த மெஷின் எவ்வளோ வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும், அந்த மெஷினுக்கு எவ்வளவு தேவைகள் உள்ளே இருக்கும்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ரேம், CPU, இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து சரியாக இருந்தால் மட்டும்தான் அதோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஒரு 1000-2000 பேர் வந்தாலும் அதால் வந்து மேனேஜ் பண்ண முடியும். இல்லைன்னா அது சீக்கிரமே ஸ்லோவாகிடும், வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ நீங்கள் ஒரு எக்ஸாம் ரிசல்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா உங்களுடைய காலேஜ் சர்வர் வெப்சைட் எவ்வளோ ஸ்லோவாக இருக்குது, அந்த மாதிரி ஸ்லோவாகிடும், அந்த கெப்பாசிட்டி மட்டும் இல்லைனா. ஸோ இந்த கெப்பாசிட்டியை நீங்கள் தான் வந்து ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்புறம் ஸ்டோரேஜ், நீங்கள் வெப்சைட்டாக இருக்கட்டும், அந்த வெப்சைட் சம்மந்தப்பட்ட டேட்டா எல்லாத்தையுமே வந்து நீங்கள் உங்களுடைய மெஷின் ஸ்டோரேஜில் தான் வச்சுக்கணும். ஹார்ட் டிஸ்க் அதுக்குள்ளே தான் வைக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ அந்த ஹார்ட் டிஸ்கோடைய சைஸ், அந்த ஹார்ட் டிஸ்கோடைய டெக்னாலஜி, உதாரணத்துக்கு ஹார்ட் டிஸ்கோ இல்லை வந்து ஒரு SSDயோ எதுவாக இருந்தாலும் வந்து நீங்கள் தான் வந்து அதுக்கான செலவை ஏற்றுக்கணும். உங்களுடைய வெப்சைட்டுக்கு எவ்வளோ ஸ்டோரேஜ் தேவைப்படுன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணி அதை நீங்கள் பொருத்தி ஆகணும். இன்றைக்கி வெப்சைட்டில் கம்மியான டேட்டா தான் இருக்குது, நாளைக்கு வெப்சைட்டில் நிறைய டேட்டா வருதுன்னா அப்போ ஸ்டோரேஜும் ஜாஸ்தி தேவைப்படும். அப்போ ஸ்டோரேஜை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அது அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த வேலையை நீங்கள் தான் வந்து செஞ்சுக்கணும். அதோட வந்து இதெல்லாம் தவிர்த்து உங்கள் வெப்சைட் சில நேரத்தில் கிராஷ் ஆகலாம், என்ன ஒரு காரணம் வேணாலும் இருக்கலாம். உங்கள் மெஷினில் ஏதாச்சும் கோளாறு இருக்கலாம், வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுற அந்த சாஃப்ட்வேருக்குள்ளே ஏதாச்சும் கரப்ஷன் ஏற்பட்டிருக்கலாம். இதெல்லாம் தாண்டி நெட்வொர்க்கில் ஏதாச்சும் DDoS அட்டாக் நடத்துகிறாங்க ஹேக்கர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, அதனால் கூட சர்வர் வந்து வேலை செய்யாமல் போகலாம் இல்லையா. அந்த மாதிரி பிரச்சனையும் வந்து நீங்கள் தான் சால்வ் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நீங்கள் ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு. இதை மேனேஜ் பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கே டயர்ட் ஆகிடும் இல்லையா. இந்த ஒரு பிரச்சனையை போக்குறதுக்கு தான் நம்மளுக்கு AWS இருக்குது. இப்போ AWSஐ வச்சுக்கிட்டு நீங்கள் வெப்சைட்டை உருவாக்குறதா இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது.
ஸோ இப்போ நீங்கள் வந்து AWS வச்சு பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் சர்வர் வாங்க போகிறது கிடையாது. அவங்க ஆல்ரெடி வந்து சர்வர்ஸ் எல்லாம் ஒரு டேட்டா சென்டரில் வச்சுருப்பாங்க. AWS வந்து உலகத்தில் ஏதாவது ஒரு ஏரியாவில் ஒரு டேட்டா சென்டர் இருக்கும், அங்கே வந்து உங்களுடைய சர்வர் இருக்கும். அந்த சர்வரை நீங்கள் இங்கே இன்டர்நெட் மூலமாக யூஸ் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி சர்வரை தான் வந்து க்ளவுட் சர்வர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த க்ளவுட் சர்வர் வந்து நீங்கள் இப்போ சொந்தமாக வாங்க போகிறீங்க அப்படின்றது கிடையாது. இதை வந்து வாடகைக்கு தான் எடுக்கிறீங்க. ஸோ அவங்க வாடகைக்கு வந்து ஒரு ரேட் போடுறாங்க. 1 ஹவருக்கு நாங்கள் இவ்வளோ சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி AWS கொடுக்கறதால உங்களுக்கு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்குது. நீங்கள் தேவைப்படுற ஹவரில் அதை யூஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லாத ஹவரில் நீங்கள் அதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இந்த சர்வீஸ்க்கு பேர் தான் வந்து அவங்க வந்து EC2 அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஸ்டோரேஜ். AWSல வெறும் ஸ்டோரேஜுக்கு மட்டுமே வந்து ஒரு சர்வீஸ் இருக்குது, அதுதான் S3. இது வந்து கிட்டத்தட்ட கூகுள் டிரைவ் மாதிரியே பல ஃபைல்ஸை போட்டு வச்சுக்கும். இந்த ஸ்டோரேஜோடைய சைஸ் வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். எவ்வளோக்கு எவ்வளோ சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவங்க காஸ்ட் உங்களுக்கு விதிப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட கூகுள் டிரைவ் மாதிரியே இங்கே S3ன்னும் இருக்குது, நீங்கள் ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு. இதில் நீங்கள் வெப்சைட்டோடைய ஃபைல்ஸை கூட போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் அதை ஒரு வெப்சைட்டாக கூட காமிச்சிக்கலாம். அப்புறம் நம்ம சர்வருடைய கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு RAM அல்லது வந்து ஹார்டு ஸ்பேஸ் அல்லது வந்து CPU கொஞ்சம் மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன். CPU வந்து ஸ்லோவாக இருக்குது, எனக்கு வேறு ஒரு CPU மாற்றி கொடுங்க, இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அல்ட்ரா ஸ்பீடான ஒரு ப்ராசஸரை வந்து மாற்றி கொடுங்க அப்படின்னா அதையும் உங்களால் மாற்ற முடியும். அதுக்கு நீங்கள் AWS கிட்ட போய் சொன்னால் மட்டும் போதும். நீங்கள் போய் AWS மூலமாக அதை மாற்றிக்கிட்டால் மட்டும் போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சர்வருக்கான அந்த CPU கெப்பாசிட்டி கிடச்சிரும், RAM கெப்பாசிட்டியும் கிடச்சிரும். இந்த மாதிரி ஈஸியாக இன்டர்நெட்டில் இருந்துக்கிட்டே உங்களுடைய சர்வரை மேனேஜ் பண்ணுறதுக்கான எல்லா வழிகளும் இவங்க கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க கட்டணமும் விதிக்கிறாங்கன்றதால தான் AWS எல்லாருமே வந்து பரிந்துரை செய்கிறாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா AWSல இந்த மாதிரி நான் ஏகப்பட்ட சர்வீசஸ் வந்து பார்க்குறேன். அவங்க வந்து DevOps, அதாவது வந்து டெப்ளாய்மெண்ட் சம்மந்தப்பட்ட சர்வீசஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க, மொபைலுக்கு சம்மந்தப்பட்ட சர்வீசஸ் கொடுக்குறாங்க, ஒரு வெப்சைட்டுக்கு தேவையான சர்வீசஸும் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து டேட்டாபேஸ் சம்மந்தப்பட்ட சர்வீசஸும் தராங்க. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து வெறும் டேட்டாபேஸ்க்கு மட்டும் தான் AWSஐ பயன்படுத்த போகிறீங்க, அதுக்கு மட்டுமே அவங்க சர்வீசஸ் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு DynamoDB, Elastic Cache, RDS. அப்புறம் அனாலிட்டிக்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நிறைய வந்து இந்த டேட்டா சயின்டிஸ்ட் சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கு இந்த அனாலிட்டிக்ஸ் டூல்ஸ் வந்து தேவைப்படும் இல்லையா. அமேசான் கைனசிஸ், மெஷின் லேர்னிங், EMR, எலாஸ்டிக் சர்ச், பைப்லைன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தராங்க. இங்கே ஸ்க்ரீனில் பார்க்குறத விட இன்னும் அதிகமான சர்வீசஸ்கள் அமேசானில் இருக்குது. நீங்கள் அந்த பேஜை போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ சர்வீசஸ் வந்து அவங்க தராங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஈஸியான ஒரு வழி இருக்கும்போது நம்மளால் வந்து என்ன ஒரு சாஃப்ட்வேர் வேலையும் பண்ண முடியும் இல்லையா. அதனால தான் AWS இப்போது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதனால தான் AWSஐ எல்லாருமே பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த AWS என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த AWSஐ எப்படி பயன்படுத்துறதுன்ற ஒரு கட்டத்துக்கு நம்ம வரப்போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு AWS அக்கௌண்ட் இருக்கணும். இதுதான் AWS உடைய வெப்சைட் aws.amazon.com. இங்கே அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தெரியுது. நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். அதை க்ரியேட் பண்ணும் போது உங்களுக்கு சில சமயம் ஒரு அமௌண்ட் வந்து ப்ரே பண்ண சொல்லி கேட்பாங்க, ஒரு டெபாசிட் அமௌண்ட் மாதிரி சின்ன ரூபா தான். பட் உங்களுக்கு அதை திரும்ப கொடுத்துருவாங்க. அது எதுக்குன்னா உங்களை வெரிஃபை பண்ணுறதுக்கு தான், நீங்கள் ஒரு வேலிட் யூஸராக இல்லையா அப்படின்றத வெரிஃபை பண்ணுறதுக்கு. அதை அந்த சைன்அப் முடிச்சிட்ட பிறகு நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் போயிட்டு சைன்இன் பண்ணிக்கலாம். சார் நான் இப்போ வந்து என்னுடைய அக்கௌண்ட்டில் வந்து நான் சைன்இன் பண்ண போகிறேன். ரூட் யூஸராக நான் சைன்இன் பண்ணிக்கிறேன். ரூட் யூஸர்னால் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஓனரோடைய அக்கௌண்ட். ஸோ இப்போ நான் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் இந்த அக்கௌண்ட்டை. அப்போ இது என்னுடைய அக்கௌண்ட். ஸோ நான் ஒரு ரூட் யூஸராக லாகின் பண்ணுறேன். உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நிறைய யூஸரை க்ரியேட் பண்ணலாம். அதை தான் வந்து IAM யூஸர்னு சொல்கிறாங்க. அந்த யூஸருடைய லாகின் க்ரெடென்ஷியல்ஸோடு நீங்கள் லாகின் பண்ணணும். கீழே இருக்கிற அந்த IAM அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணலாம். இப்போ நான் லாகின் பண்ணி உள்ளே வந்துட்டேன் ரூட் யூஸராக. பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஏற்கனவே யூஸ் பண்ண சர்வீசஸ்லாம் வந்து இங்கே ரீசெண்ட்லி விசிட்டட்ன்ற தலைப்புகள் கீழே தெரியும். இப்போ நீங்கள் வந்து மற்ற சர்வீசஸ்லாம் என்னென்ன இருக்குது AWSல அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா இங்கே சர்வீசஸ்ன்ற ஒரு லிங்க் தெரியுது பார்த்தீங்களா, இந்த மெனு லிங்க். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா சர்வீசஸோடைய லிஸ்ட்டு இங்கே வரும். ஆனால் ஒவ்வொரு சர்வீசஸும் ஒரு குறிப்பிட்ட டைப்பை பொறுத்தது. அந்த டைப்பெல்லாம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு வேளை அனாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட சர்வீசஸ்லாம் வந்து பயன்படுத்த போகிறீங்கன்னா இந்த அனாலிட்டிக்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான சர்வீசஸ்லாம் என்ன இருக்குன்றதை காட்டும். இப்போ நீங்கள் வந்து பெரும்பாலமாக இந்த அனாலிட்டிக்ஸில் வந்து பயன்படுத்துறது என்ன மாதிரியான சர்வீஸாக இருக்கும்னா குயிக் சைட் அப்படின்ற சர்வீசஸை பயன்படுத்தியிருப்பாங்க, அல்லது கிளவுட் சர்ச் அப்படின்ற சர்வீசஸை பயன்படுத்தியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து அனாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட சர்வீசஸ். அதே மாதிரி டேட்டாபேஸ் சம்மந்தப்பட்ட சர்வீசஸ்லாம் நீங்கள் சர்ச் பண்ணணுன்னா யூஸ் பண்ணணுன்னா இந்த
டேட்டாபேஸ்ன்ற தலைப்பு கீழே பார்த்தீங்கன்னா இந்த சர்வீசஸ்லாம் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி DynamoDB அண்ட் அப்புறம் வந்து RDS. ஒருவேளை நீங்கள் வந்து MySQL மாதிரியான டேட்டாபேஸ்லாம் பயன்படுத்த போகிறீங்கன்னா இந்த சர்வீசஸை பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சர்வீஸோடைய டைப்புக்கு ஏற்ற மாதிரி இங்கே லிஸ்ட் பண்ணோம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து கம்ப்யூட் அப்படின்ற டைப்பு கிளிக் பண்ணி அது சம்மந்தப்பட்ட சர்வீசஸ்லாம் பார்க்குறோம். ஒரு வெப்சைட்டுக்கு தேவையான சர்வீசஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த கம்ப்யூட்குள்ளே இருக்கும். அதில் தான் வந்து EC2 அப்படின்ற சர்வீஸ் இருக்குது. இப்போ நம்ம AWSல ஒரு சர்வீஸை தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்னன்னா EC2. இந்த EC2க்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா எலாஸ்டிக் கிளவுட் கம்ப்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த AWSலேயே அதிகமாக பயன்படுத்தப்படுற ஒன் ஆஃப் த சர்வீஸ் தான் இதுதான். ஏன்னா இதுதான் சர்வரை உருவாக்குறதுக்கான ஒரு சர்வீஸ். ஸோ முதல்ல வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்வருங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு கம்ப்யூட்டர் ஒரு டேட்டா சென்டரில் இருக்கும், அதை இன்டர்நெட்லேருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு விர்ச்சுவல் கம்ப்யூட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு கம்ப்யூட்டர். ஆக இந்த கம்ப்யூட்டரை வந்து நம்மளால் இன்டர்நெட் மூலமாக ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த கம்ப்யூட்டர் நிஜமான கம்ப்யூட்டர் மாதிரி அப்படிங்கிறதால இந்த கம்ப்யூட்டருக்குன்னு CPU இருக்குது, RAM இருக்குது அண்ட் ஸ்டோரேஜ் இருக்குது, அப்புறம் நெட்வொர்க் கனெக்ஷன் இருக்குது. இதுக்கும் ஒரு நெட்வொர்க் அடாப்டர் எல்லாமே இருக்குது. சரிங்களா? ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு கம்ப்யூட்டர் தான், ஆனால் விர்ச்சுவல் கம்ப்யூட்டர். இந்த விர்ச்சுவல் கம்ப்யூட்டருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் எந்த ஒரு ரிசோர்ஸஸையும் மாற்ற முடியும். ரிசோர்ஸஸ்னால் RAM, CPU, ஸ்டோரேஜ் எது வேணாலும். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் விர்ச்சுவல் கம்ப்யூட்டரில் வெப்சைட் வந்து ஹோஸ்ட் பண்ணுறீங்க. அந்த வெப்சைட்டில் நிறைய யூசர்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னா அப்போது அந்த சர்வர் மிஷின், அதாவது உங்கள் விர்ச்சுவல் கம்ப்யூட்டர் நிறைய வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் RAM-ஐ இன்க்ரீஸ் பண்ணலாம், CPU-வை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா CPU-வை சேஞ்ச் பண்ணலாம், அல்லது ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னு நினச்சாலும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி விர்ச்சுவல் கம்ப்யூட்டரில் நீங்கள் எந்த ரிசோர்ஸஸையும் எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம். இவ்வளோதான் அவ்வளோதான் லிமிட்லாம் கிடையாது. சரிங்களா? ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு சார்ஜஸ் இருக்குது. கட்டணத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ரிசோர்ஸஸையும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நம்ம அதை ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த விர்ச்சுவல் கம்ப்யூட்டரை இன்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த EC2 அப்படின்ற பேஜுக்குள்ளே நான் போகிறேன். சரிங்களா? இந்த EC2 பேஜுக்குள்ளே போனாலே எடுத்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸ் அப்படின்னு தெரியுது பாருங்கள். இந்த ரிசோர்ஸஸில் இன்ஸ்டன்சஸ் அப்படின்ற ஒரு லிங்க் தெரியுதா? அதுதான் இப்போ நான் சொல்ல வந்த விஷயம். இங்கே விர்ச்சுவல் கம்ப்யூட்டரை இன்ஸ்டன்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக இங்கே வந்து 0 இருக்குது. ஏன்னா நான் இன்னும் எந்த ஒரு சர்வரும் வந்து உருவாக்கலை இந்த ஒரு சர்வீஸ்க்குள்ளே. ஆக அதனால் 0 காட்டுது. ஆக நீங்கள் புரிஞ்சுக்கணும், இன்ஸ்டன்சஸ்ன்றது வந்து சர்வர்ஸை தான் சொல்கிறாங்க. நம்ம உருவாக்குற விர்ச்சுவல் கம்ப்யூட்டர் தான் இன்ஸ்டன்சஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த AWS உடைய EC2 சர்வீஸில் நீங்கள் எத்தனை இன்ஸ்டன்ஸ் வேணாலும் உருவாக்கிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். ஆனால் ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸுக்கும் அவங்க வந்து ஒரு கட்டணத்தை விதிப்பாங்க. ஆக நீங்கள் அந்த கட்டணத்தை ஒவ்வொரு மாத பில்லுலையும் பே பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஒரு விர்ச்சுவல் சர்வரை உருவாக்க போகிறோம். நம்ம அதுக்குள்ளே என்னென்னலாம் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போ இந்த EC2வோட டேஷ்போர்ட் பேஜில் லான்ச் இன்ஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு தலைப்பு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் வரும். இதுதான் ஒரு சர்வரை உருவாக்குறதுக்கான பேஜ். இந்த இடத்துல நம்ம ஒரு சர்வருக்கான பெயரை வச்சுக்கலாம். நான் வந்து மை ஃபர்ஸ்ட் சர்வர் அப்படின்னு ஒரு பெயரை கொடுக்குறேன். இப்போ நம்மளுடைய விர்ச்சுவல் சர்வருடைய பேர் மை ஃபர்ஸ்ட் சர்வர். இந்த AWS உடைய வடிவமைப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி சர்வீஸ் இருக்குது. இப்போ இந்த விர்ச்சுவல் சர்வரே உருவாக்குறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு EC2ன்ற ஒரு சர்வீஸை பயன்படுத்துகிறோம். அந்த விர்ச்சுவல் சர்வருக்கு வந்து ஸ்டோரேஜ் தேவைப்படுது. அதாவது டிஸ்க் ஸ்பேஸ் இருந்தால் தான் ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கு வந்து EBSன்ற ஒரு சர்வீஸை இது பயன்படுத்தி அதன் மூலமாக ஒரு ஸ்டோரேஜை இணைச்சிக்கும் இந்த விர்ச்சுவல் சர்வருக்கு. அப்புறம் இந்த விர்ச்சுவல் சர்வர் வந்து கிட்டத்தட்ட ஒரு வெப்சைட்டாக இயங்க போகுது. அப்போ IP அட்ரஸ் இதெல்லாம் தேவைப்படும்ல. அப்போ நெட்வொர்க் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு VPCன்ற ஒரு சர்வீஸை பயன்படுத்திக்கும். அப்புறம் ஒரு வெப்சைட்னா கண்டிப்பாக டொமைன் நேம் இருக்கும். அந்த டொமைன் நேம் வந்து இந்த விர்ச்சுவல் சர்வருக்கு அசைன் பண்ணுறீங்கன்னா Route 53 அப்படின்ற ஒரு சர்வீஸை பயன்படுத்திப்பீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே தனித்தனி சர்வீஸ் இருக்குது. ஆக நீங்கள் விர்ச்சுவல் சர்வரை உருவாக்கும் போதும் இந்த மாதிரி ஒரு சில சர்வீசஸ்கள் தானாகவே இணைஞ்சிக்கும். போகிற போக்கில் நீங்கள் வந்து ஸ்டோரேஜை கொடுப்பீங்க, அதில் EBS சர்வீஸ் இணைஞ்சிக்கும். நெட்வொர்க் சம்மந்தப்பட்ட சர்வீஸை பயன்படுத்துங்க, அப்போ VPC இணைஞ்சிக்கும். அப்புறம் அதிலே வந்து டொமைன் சம்மந்தப்பட்ட சர்வீஸை பயன்படுத்தும் போது Route 53 இணைஞ்சிரும். இந்த மாதிரி ஒரு சர்வர் உருவாக்கும் போதே 4-5 சர்வீஸை இணைச்சி தான் நீங்கள் வந்து ஒரு சர்வரை உருவாக்குவீங்க. அதை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து AWS உடைய ஆர்கிடெக்சர். எல்லாத்துக்கும் தனித்தனி சர்வீஸ். அடுத்தது அப்ளிகேஷன் அல்லது OS இமேஜஸ் அப்படின்ற ஒரு தலைப்பு இருக்கும். அதுக்கேற்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதை அமேசான் மெஷின் இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமேசான் மெஷின் இமேஜ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லலாம்.
உங்களுடைய சர்வருக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஓஎஸ் இருக்கணும். அந்த ஓஎஸ் ஒன்று லினக்ஸாக இருக்கலாம் அல்லது விண்டோஸாக கூட இருக்கலாம். அப்புறம் உங்கள் ஓஎஸ்க்குன்னு சில சாஃப்ட்வேர்ஸ் தேவைப்படும். இப்போ இந்த சர்வரை நீங்கள் ஒரு டேட்டாபேஸ் சர்வராக தான் உருவாக்குறீங்கன்னா கண்டிப்பாக அதில் MySQL அல்லது PostgreSQL மாதிரியான டேட்டாபேஸ் சர்வர்கள் தேவைப்படும். அந்த சாஃப்ட்வேர்களும் இந்த டெம்ப்ளேட்குள்ளே இருக்கும். அடுத்து பொதுவாகவே தேவையான செட்டிங்ஸ் தான் இருக்கணும். ஆக செக்யூரிட்டி செட்டிங்ஸாக இருக்கட்டும், நெட்வொர்க் செட்டிங்ஸாக இருக்கட்டும், எல்லா சர்வருக்கும் தேவைப்படுற முக்கியமான செட்டிங்ஸ் உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட்குள்ளே இருக்கும். முக்கியமான சில சர்வருடைய குணாதிசயங்களை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறது தான் இந்த Amazon மெஷின் இமேஜ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பலவிதமான Amazon மெஷின் இமேஜ்கள் இருக்குது. Amazon Linux, macOS, Ubuntu, Windows, Red Hat, அப்புறம் SUSE Linux, Debian, இந்த மாதிரி பல்வேறு விதமான மெஷின் இமேஜ் இருக்குது. இப்போ ஒவ்வொரு மெஷின் இமேஜ்லையும் என்னென்ன கான்ஃபிகர் செய்யப்பட்டிருக்குன்றதை கீழே இந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். ஆக Amazon Linuxன்றது வந்து ஒரு விதமான லினக்ஸ் OS, இந்த AWSக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு லினக்ஸ் OS. அதோடைய வேர்ஷன் வந்து 64 பிட். அப்புறம் இந்த மெஷின் இமேஜில் வந்து நம்ம ஸ்டோரேஜ் வந்து பொருத்துவோம் இல்லையா, அதை வந்து EBS அப்படின்ற ஒரு டைப்பில் பொருத்துகிறாங்க. இதை பற்றி நீங்கள் பிற்காலத்தில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய விர்ச்சுவல் சர்வருக்கு Amazon Linux OS மெஷின் இமேஜை கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இப்போ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் டைப். பொதுவாகவே ஒரு விர்ச்சுவல் சர்வரில் என்னென்னலாம் இருக்குன்னு சொன்னேன், CPU, மெமரி, ஸ்டோரேஜு, நெட்வொர்க்கு இதெல்லாம் இருக்குன்னு சொன்னேன். அண்ட் இதை பொறுத்து தான் உங்களுடைய காஸ்ட்டும் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஆக இந்த ஒவ்வொரு ரிசோர்ஸஸ் பொறுத்து தான் ஒரு விர்ச்சுவல் சர்வர் எப்படி வேலை செய்யுங்கிறதும் பொறுத்தும் இருக்குது இல்லையா. எப்படிப்பட்ட ரிசோர்ஸஸை உங்களுடைய சர்வர் கொண்டு வந்திருக்கோன்றது தான் இந்த இன்ஸ்டன்ஸ் டைப் சொல்லும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் Amazon, Flipkart மாதிரியான இ-காமர்ஸ் சைட்டை உருவாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மெமரி ஆப்டிமைஸ்டு இன்ஸ்டன்சஸ்ன்னு சொல்லப்படுற R5A மாதிரியான இன்ஸ்டன்ஸ்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த மாதிரியான இன்ஸ்டன்சஸில் RAM மெமரி ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா RAM ஜாஸ்தியாக இருந்தால் தான் இந்த மாதிரியான வெப்சைட்டுகள் சரியாக வேலை செய்ய முடியும். அதுக்காக தான் இந்த மெமரி ஆப்டிமைஸ்டு இன்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸ், பிரைம் வீடியோ மாதிரியான ஸ்ட்ரீமிங் அப்ளிகேஷனை உருவாக்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கம்ப்யூட் ஆப்டிமைஸ்ட் இன்ஸ்டன்சஸ்ன்னு சொல்கிற இந்த மாதிரியான இன்ஸ்டன்சஸ்கள் உங்களுக்கு தேவைப்படும். இந்த கம்ப்யூட் ஆப்டிமைஸ்டில் என்ன விஷயம்னா உங்களுக்கு ப்ராசஸரோடைய ஸ்பீட், உங்களுக்கு ப்ராசஸர் வந்து சூப்பரான ப்ராசஸர்ஸ் வந்து இந்த ஒரு வகையான இன்ஸ்டன்சஸில் கிடைக்கும். நீங்கள் கேமிங் சர்வர்ஸ் லைக் பேட்டில் கிரவுண்ட்ஸ் ஆர் ஃப்ரீ ஃபயர் மாதிரியான கேமிங் சர்வரை உருவாக்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ G5, G4AD, G4DN மாதிரியான இன்ஸ்டன்சஸ்லாம் வந்து ஆக்சலரேட்டட் கம்ப்யூட்டட் இன்ஸ்டன்சஸ். இதில் வந்து கிராஃபிக்ஸ் சப்போர்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ உங்கள் கேமிங் சர்வருக்கு பெரிய ஒரு பலமாக அது இருக்கும். இப்படி ஒவ்வொரு இன்ஸ்டன்சஸ்லையுமே சில ரிசோர்ஸஸ் அடிப்படையில் வந்து அது கொடுக்கப்படுது. அதை தான் வந்து இன்ஸ்டன்ஸ் டைப்புன்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாலுமே அதை தான் வந்து அவங்க கேட்குறாங்க, நீங்கள் என்ன மாதிரியான இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து தேர்ந்தெடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து உங்களுடைய தேவையை பொறுத்து இருக்குது. அதுக்கு தான் நான் அந்த அப்ளிகேஷன்லாம் ஒரு சாம்பிளாக சொன்னேன். இப்போ ஒருவேளை நீங்கள் வந்துட்டு இந்த இன்ஸ்டன்சஸ்லாம் எத்தனை இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த AWS இன்ஸ்டன்சஸ் டைப் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட் Amazon EC2 இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ்ன்ற ஒரு பேஜ் இருக்கும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான இன்ஸ்டன்சஸ் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். ஜென்ரல் பர்பஸ்னால் பொதுவான அப்ளிகேஷனுக்காக பயன்படக்கூடியதெல்லாம் வந்து இந்த ஜென்ரல் பர்பஸ் இன்ஸ்டன்சஸ். அதில் முக்கியமாக இந்த T2 மாதிரியான இன்ஸ்டன்சஸ் வந்து ரொம்பவே கொஞ்சம் பிரபலமானது. இந்த மாதிரியான T2 இன்ஸ்டன்சஸில் வந்து என்ன மாதிரியான ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்றதை கொடுத்துருப்பாங்க. அதை விட முக்கியமானது இந்த T2 இன்ஸ்டன்சஸ்கள் வந்து நிறைய வகைப்படும். அதாவது நேனோ, மைக்ரோ, ஸ்மாலு, மீடியம் சொல்லிட்டு பல வகையில் வந்து இதுலேயும் இருக்குது சரிங்களா. அதில் நேனோன்றது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்கான ஒரு சர்வர். பாருங்கள், ஒரே ஒரு CPU தான் அதில் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா மெமரி வந்து உங்களுக்கு 500 MB தான் இருக்கும். அதோடைய நெட்வொர்க் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆப்பை வந்து டெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான இன்ஸ்டன்ஸ் நல்லாயிருக்கும். நீங்கள் இன்னுமே கொஞ்சம் பெரிய இன்ஸ்டன்ஸ் தேடுறீங்கன்னா T2 லார்ஜ் அப்படின்றது உங்களுக்கு தேவைப்படும். இதில் 2 ப்ராசஸர், மெமரி வந்து 8 GB இருக்கும். அப்புறம் உங்களுக்கு வந்து நெட்வொர்க் பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இதை விட இன்னுமே எனக்கு வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா T2 2X லார்ஜ் எடுத்துக்கலாம். அதில் 8 GB, அப்புறம் வந்து மெமரி வந்து 32 GB, உங்களுக்கு நெட்வொர்க் பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு வகை வகையாக வந்து இந்த இன்ஸ்டன்சஸ்களை வந்து பிரிச்சிருக்கிறாங்க சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வந்து T2 மைக்ரோ தான் வந்து இங்கே செலக்ட் பண்ணியிருக்கு டிஃபால்ட்டாகவே. அதையே வச்சுக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு CPU தான், 1 GB மெமரி. இதோடைய ப்ரைஸிங் என்னன்றது இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். லினக்ஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பெர் ஹவருக்கு வந்து இத்தனை சென்ட்ஸ் வந்து இவங்க, அதாவது US டாலர்ஸ் வந்து இவங்க வந்து
சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த US டாலர்ஸை வந்து நீங்கள் இந்தியன் ருப்பீஸாக வந்து கூட போட்டு கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். எப்படின்னா இப்போ பாருங்கள் 0.0116ன்னு கொடுத்துருக்காங்க. நான் வந்து 0.0116 இன் ருப்பீஸ் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணேன்னா எனக்கு பாருங்கள் ஒரு ஹவருக்கு வந்து இவங்க கிட்டத்தட்ட 97 பைசா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படின்னா 1 ஹவருக்கு எனக்கு கிட்டத்தட்ட ₹1 இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஒரு இன்ஸ்டன்ஸ் டைப்பை நான் தேர்ந்தெடுத்தேன். சரி, நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டன்ஸ் வேறு ஏதாவது செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு இந்த மெஷின் இமேஜுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுமோ அந்த இன்ஸ்டன்சஸ் தான் இங்கே கீழே காட்டும். ஆக இந்த மெஷின் இமேஜுக்கு இந்த இன்ஸ்டன்சஸ்லாம் உங்களுக்கு சரியாக இருக்குன்னு காட்டுது. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டன்ஸ் டைப்னா என்ன, ஒன்றும் இல்லை, அதுக்குள்ளே இருக்க CPU மெமரிலாம் கொஞ்சம் வேறுபடும், அவ்வளோதான். இப்போ இந்த விர்ச்சுவல் சர்வருக்கு T2 மைக்ரோ இன்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அதன்படி பார்த்தோம்னா நம்மளோட விர்ச்சுவல் சர்வருக்கு ஒரு CPU அப்புறம் ஒரு GB RAM மெமரி கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது இங்கே கீபேர் அப்படின்ற ஒரு தலைப்பு இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு சர்வர் உருவாக்குறீங்க. அந்த சர்வரில் வந்து லாகின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் இருக்கணும் இல்லையா? லாகின் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸை கொடுக்கறது தான் இந்த கீபேர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கீபேரை உருவாக்கி ஆகணும். ஏன்னா இது ஒரு புது சர்வர், அதனால் இங்கே கீபேரை வந்து நம்ம உருவாக்கி தான் ஆகணும். இதுவே ஏற்கனவே நீங்கள் ஏதாவது ஒரு கீபேர் உருவாக்கியிருந்தீங்கன்னா அதை இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு இங்கே எந்த கீபேரும் இதுக்கு முன்னாடி நம்ம உருவாக்கல. நம்ம புதுசாக ஒரு கீபேர் இங்கே உருவாக்க போகிறோம். க்ரியேட் பண்ண பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விண்டோ வருது. இந்த விண்டோவில் உங்களுடைய கீபேருக்கு வந்து பேர் என்னவோ வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இது வந்து மை ஃபர்ஸ்ட் சர்வர் லாகின் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பெயரில் நான் வச்சுக்கிட்டேன்னா எனக்கு தெரியும் இது வந்து நான் ஒரு ஃபர்ஸ்ட் சர்வர் க்ரியேட் பண்ணும்போது உருவாக்கின ஒரு கீபேர். இதே வந்து நான் அடுத்தடுத்து உருவாக்குற சர்வருக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு. ஸோ இப்போ நான் வந்து இந்த பேர் வச்சுட்டு உங்கள் கீபேர் வேல்யூஸ்க்கான என்கிரிப்ஷன் டைப் இங்கே செலக்ட் பண்ணணும். என்கிரிப்ட் பண்ணுறதுக்கு 2 டைப் இருக்குது. ஒன்று RSA EDன்னு, நீங்கள் RSAவே செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இப்போ உங்களுக்கு கொடுக்குறது வந்து ஒரு ப்ரைவேட் கீ, சரிங்களா? அதாவது லாகின் பண்ணுறதுக்கான ரகசிய தகவல் இந்த ப்ரைவேட் கீ. இதை நீங்கள் வந்து இந்த 2த்தில் வந்து எந்த ஒரு ஃபார்மேட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க போகிறீங்கன்னு கேட்கும். நம்ம வந்து இங்கே புட்டி மாதிரியான சாஃப்ட்வேர் பயன்படுத்துகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ புட்டி வச்சுட்டு நீங்கள் லாகின் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஒரு ஃபார்மேட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். விண்டோஸில் SSH யூஸ் பண்ணி லாகின் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த PEM ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஒரு ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணாலும் செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே க்ரியேட் கீபேர்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு கீபேர் வந்து உருவாகிடும். அதோட அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். நீங்கள் எங்கே வேணாலும் இதை சேவ் பண்ணிக்கலாம். இதை பத்திரமா உங்கள் கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே முக்கியமாக தேவைப்படும். இந்த ஃபைல் என்னன்றதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதை வந்து ஒரு எடிட்டரில் நான் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து RSA ப்ரைவேட் கீ அப்படின்னு சொல்லி இருக்கும். இதுதான் வந்து உங்கள் லாகின்கான ரகசிய தகவல் கொண்ட ஃபைல். ஸோ இதை வந்து நம்ம எப்போ பயன்படுத்துவோம்னு நான் சொல்கிறேன். அது வரைக்கும் இதை வந்து வச்சுக்கோங்க பத்திரமா. இந்த சர்வருக்கு இப்போ நம்ம ஒரு கீபேர் உருவாக்கியிருக்கோம். நம்ம உருவாக்கின கீபேருடைய பேர் மை ஃபர்ஸ்ட் லாகின். அடுத்து நீங்கள் வந்து கீழே வந்து இங்கே நெட்வொர்க் செட்டிங்ஸ்ன்னு சொல்லி ஒரு தலைப்பு இருக்குது. இந்த நெட்வொர்க் செட்டிங்ஸ் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இப்போ உங்கள் கம்ப்யூட்டர் வந்து ஒரு விர்ச்சுவல் கம்ப்யூட்டர், ஆனால் அதை வந்து நம்ம இன்டர்நெட்லேருந்து கனெக்ட் பண்ணணும்னா ஒரு நெட்வொர்க் அடாப்டர் அது இருக்கணும். அந்த நெட்வொர்க் அடாப்டருக்கு ஒரு IP இருக்கணும் இல்லையா? அந்த IPயை வச்சுக்கிட்டு தான் நம்ம இன்டர்நெட்லேருந்து கனெக்ட் பண்ண நினைப்போம் இல்லையா? அதை தான் வந்து இந்த நெட்வொர்க் செட்டிங்ஸ் கீழே அவங்க கொடுத்து வச்சுருப்பாங்க. இந்த நெட்வொர்க் செட்டிங்ஸில் அவங்க வந்து நமக்கு வந்து ஒரு VPC அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. VPCங்கிறது AWS உடைய ஒரு தனி சர்வீஸ். அந்த சர்வீஸை பயன்படுத்தி நீங்கள் இந்த சர்வருக்கு நெட்வொர்க் சம்மந்தப்பட்ட ஆப்ரேஷன்களை கையாள முடியும். உதாரணத்துக்கு இந்த சர்வருக்கு ஒரு IP அட்ரஸ் அசைன் பண்ணுறது, அப்புறம் நெட்வொர்க்கில் அதை கனெக்ட் பண்ணுற வேலையெல்லாம் இந்த VPC பார்த்துக்கும். உங்கள் கம்ப்யூட்டருக்கு ஒரு பப்ளிக் IP இருந்தால் தான் உங்களால் அதை இன்டர்நெட்டில் ஆக்சஸ் பண்ண முடியும். அதை இங்கே வந்து அசைன் பண்ணியிருக்கோம். இந்த நெட்வொர்க்குன்னு செக்யூரிட்டி குரூப்ஸை வந்து நம்ம இங்கே கீழே கொடுப்போம். இந்த செக்யூரிட்டி குரூப் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்கள் இன்ஸ்டன்ஸ் இருக்குது, உங்கள் விர்ச்சுவல் கம்ப்யூட்டர். இப்போ SSH HTTPலாம் வந்து இந்த இன்ஸ்டன்ஸில் இருக்கும். இந்த போர்ட்டுகள் வந்து லாகின் பண்ணுறதுக்கோ அல்லது வந்து ஒரு வெப் சர்வர் பேஜை ஆக்சஸ் பண்ணுறதுக்கோ பயன்படும் இல்லையா? இப்போ ஒரு யூஸராக நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டன்ஸில் அந்த SSHஓ அல்லது HTTP போர்ட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறீங்கன்னா யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா அது செக்யூர் கிடையாது. அதுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு செக்யூரிட்டி குரூப்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த குரூப்புக்குள்ளே ரூல்ஸ் இருக்கும். இந்த யூசர் ஆக்சஸ் பண்ணலாம், இந்த மாதிரியான யூசர் ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சில ரூல்ஸ் இருக்கும். இப்போ அந்த யூசருக்கெல்லாம் வந்து ஆக்சஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவர் இந்த SSHஓ HTTP போர்ட்டோ ஆக்சஸ் பண்ண முடியும். ஆக்சஸ் இல்லாத யூசரால் எந்த ஒரு போர்ட்டையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ பேசிக்கலி இந்த செக்யூரிட்டி குரூப்ஸ்ன்றது
ஃபயர்வால். அதனால தான் இங்கே வந்து ஃபயர்வால்னே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆக செக்யூரிட்டி குரூப்பை வந்து நீங்கள் ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த செலக்ட் எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப்னு கொடுத்து இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே இங்கே வந்து ஒரு செக்யூரிட்டி குரூப் வச்சுருக்கேன் டிஃபால்ட்டுன்னு. ஆனால் அதை யூஸ் பண்ண போகிறதில்ல. உங்களுக்காக நான் புதுசாக ஒரு செக்யூரிட்டி குரூப் க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த செக்யூரிட்டி குரூப்போடைய பெயர் வந்து டிஃபால்ட்டாக என்ன வைக்கப்படுதுன்னா லான்ச் விசார்ட் 1 அப்படின்னு வைக்கப்படுது. இதில் வந்து அலோ SSH டிராஃபிக் ஃப்ரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து எனிவேர்ன்றது செலக்ட் செய்யப்பட்டிருக்கு. இந்த சர்வருக்கு எந்த ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து வேணாலும் லாகின் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தான் இங்கே செலக்ட் பண்ணிருக்கு. ஒருவேளை நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டர்லேருந்து மட்டும்தான் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா இங்கே மை ஐபின்னு மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் கம்ப்யூட்டர் இன்டர்நெட்டோடைய ஐபி தான் இது, பப்ளிக் ஐபி. இந்த ஐபியிலேருந்து வர்ற கனெக்ஷனை மட்டும்தான் இந்த விர்ச்சுவல் கம்ப்யூட்டர் ஏற்றுக்கும், மற்ற எந்த கம்ப்யூட்டரும் ஏற்றுக்காது. ஆனால் இப்போதைக்கு நம்ம எனிவேர் தான் செலக்ட் பண்ண போகிறோம். நம்ம எந்த கம்ப்யூட்டர்லேருந்து வேணாலும் லாகின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி HTTPS அலோவ் பண்ணலாமா, HTTP அலோவ் பண்ணலாமான்ற எல்லா விஷயமே இங்கே வந்து கேட்கப்படுது. நீங்கள் இங்கே வேணும்னா டிக் கொடுத்துக்கலாம். ஆனால் இப்போதைக்கு வெறும் SSH போர்ட் மட்டும்தான் அலோவ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம கம்ப்யூட்டரில் லாகின் மட்டும்தான் பண்ண போகிறோம். வெப்சைட்டை வந்து ஹோஸ்ட் பண்ணும் போது தான் இதெல்லாம் தேவைப்படும். சரி, இந்த விர்ச்சுவல் சர்வருக்கு இப்போ ஒரு செக்யூரிட்டி குரூப் ஒன்று உருவாக்கியிருக்கோம். அந்த செக்யூரிட்டி குரூப்போடைய பேர் லான்ச் விசார்ட் 1. அதில் SSH போர்ட் மட்டும்தான் நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம். மீதி எந்த ஒரு போர்ட்டும் வேலை செய்யாது. கான்ஃபிகர் ஸ்டோரேஜ்ன்ற தலைப்பு வருது. இதுதான் வந்து உங்களுடைய ஸ்டோரேஜ் சம்மந்தப்பட்ட தகவலை இங்கே கொடுக்கறதுக்கான ஆப்ஷன்ஸ். இங்கே வந்து 8 GB நம்ம ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறோம். ஆக 8 GB டிஸ்க் ஸ்பேஸ் இருக்கும் உங்களுக்கு. GP3ன்றது வந்து அமேசான் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்டோரேஜ் டிவைஸ் டைப். இந்த GP3 வந்து ஜெனரல் பர்பஸ் SSD அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த GP3 டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு SSD சாலிட் ஸ்டேட் ட்ரைவ் தான். இதை தான் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஆக இதில் வந்து 8 GB நம்ம கொடுக்குறோம். வேணும்னா நம்ம இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வர்ச்சுவல் சர்வருக்கு ஸ்டோரேஜ் கொடுக்குறோம். அது வந்து ஒரு 8 GB GP3. அதாவது GP3 வேறு ஒன்றும் இல்லை, அது ஒரு வகையான SSD ட்ரைவ் தான். இப்போ இது எல்லாத்தையும் கொடுத்துட்டோம், பேசிக்காக எல்லாத்தையும் கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு இங்கே சம்மரியில் வந்து நீங்கள் எத்தனை இன்ஸ்டன்ஸ் உருவாக்குறீங்க, அதில் வந்து என்ன அமேசான் மெஷின் இமேஜ் பயன்படுத்துகிறீங்க, அப்புறம் உங்களுடைய இன்ஸ்டன்ஸ் டைப் என்ன, ஃபயர்வால் என்ன வச்சுருக்கீங்க, ஸ்டோரேஜுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இங்கே காமிச்சிடும். இதெல்லாம் காமிச்ச பிறகு லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுங்க. இந்த லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்த உடனே உங்களுடைய சர்வரை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரை AWS பின்னாடி செய்யும். இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இந்த விர்ச்சுவல் சர்வருக்கு கொடுத்துட்டாலே அதை வச்சுக்கிட்டு AWS ஒரு இன்ஸ்டன்ஸ் உருவாக்கும். அதுதான் உங்கள் சர்வர். இதை AWS தான் உருவாக்கி கொடுக்கும். அதோட அந்த இன்ஸ்டன்ஸ் எடுத்தோடனே ரன்னிங் ஸ்டேட்டில் இருக்கும். அதாவது உங்கள் சர்வர் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி இனிஷியேட்டட்னு வந்திருக்கு. உங்களுடைய சர்வர் வந்து க்ரியேட் ஆகிருக்குன்னு சொல்லுது. உங்களுடைய இன்ஸ்டன்சஸ் அப்படின்ற இந்த பேஜுக்கு போகலாம். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா மை ஃபர்ஸ்ட் சர்வர் அப்படின்ற இன்ஸ்டன்ஸ் வந்து இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. அது வந்து இப்போ ரன்னிங் ஸ்டேட்டில் தான் இருக்குது. இப்போ இந்த சர்வர் வந்து இப்படி செக் பண்ணிங்கன்னா இது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ்லாம் வந்து இங்கே கீழே காட்டுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்வருடைய பெயர் என்ன, இதோடைய இன்ஸ்டன்ஸ் ஐடி என்ன, அப்புறம் வந்து இதோடைய பப்ளிக் ஐபி என்ன அப்படிங்கிறத இங்கே காமிச்சிருக்கிறாங்க. ஆக இந்த பப்ளிக் ஐபின்றது நீங்கள் இந்த சர்வர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஐபி, அப்புறம் நம்ம இன்ஸ்டன்ஸோடைய டைப், இந்த மாதிரி எல்லா தகவலும் இங்கே இருக்கும். அப்புறம் இந்த சர்வர் வந்து ஒரு குறிப்பிட்ட டேட்டா சென்டரில் க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கும். ஒரு குறிப்பிட்ட டேட்டா சென்டர் ஏரியா. அது என்ன ஏரியான்றது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். அவைலபிலிட்டி ஜோன் US East 1C அப்படின்னு இருக்குது. AWSல ரீஜியன்ஸ் அண்ட் ஜோன்ஸ்னு வந்து ஒரு பேஜ் இருக்குது. அந்த பேஜை ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ரீஜியன் எங்கேருந்து வருதுன்றதை கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த அவைலபிலிட்டி ஜோன்ஸ் அப்படின்ற இந்த தலைப்பு இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த அவைலபிலிட்டி ஜோன் வந்து பார்த்திங்கன்னா US East 1C அப்படின்னு இருக்குது. இங்கே நான் சர்ச் பண்ணால் அந்த அவைலபிலிட்டி ஜோன் வந்து எங்கே இருக்குன்னா US East Virginia அப்படின்ற ஏரியா தான். இதை நீங்கள் வந்து உங்களுடைய மேப்பில் கூட பார்த்துக்கலாம். ஸோ கூகுள் மேப்பில் என்னுடைய சர்வர் வந்து இந்த ஒரு ஏரியாவில் தான் இருக்குது. இந்த ஒரு ஏரியாவில் இருக்கிற ஒரு டேட்டா சென்டரில் தான் வந்து க்ரியேட் ஆகிருக்கு, அங்கே தான் இருக்குது. சரிங்களா? அதை தான் வந்து இங்கே அவங்க சொல்கிறாங்க அவைலபிலிட்டி ஜோன். ஸோ ஆக உங்களுடைய சர்வர் வந்து ரொம்ப பக்கமாக தேவைப்படுதுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அவைலபிலிட்டி ஜோன் என்ன இருக்குதுன்னு பார்த்து அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுதான் இது. இப்போ இந்த சர்வரை வந்து லாகின் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே மேலே வந்து கனெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணலாம். இங்கே கிளிக் பண்ணால் நீங்கள் பல வகையில் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இங்கே இருக்குது. EC2 இன்ஸ்டன்ஸ் கனெக்ட் அப்படின்றதும் இங்கே ஒரு ஆப்ஷன். அதாவது நீங்கள் இந்த வெப் பேஜில் இருந்துக்கிட்டே உங்கள் சர்வரில் லாகின் பண்ணிக்கலாம். நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கடைசியில் கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும்.
ஸோ இப்போ இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் கனெக்ட்ன்றது வந்து AWS நம்மளுக்கு கொடுக்குற வந்து ஒரு பேஜ். அந்த பேஜ்லேருந்தே உங்களுடைய கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கமாண்ட் லைன் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் உங்களுடைய சிஸ்டமோடைய கமாண்ட் லைன். இப்போ நீங்கள் இதில் வந்து ifconfigன்ற லினக்ஸ் கமாண்டை போட்டு என்டர் பண்ணால் இந்த சிஸ்டமோடைய ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்றத காட்டும். அதாவது ப்ரைவேட் ஐபி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஆக இதுதான் வந்து இங்கேயும் இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஐபின்னு. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இது வேலை செய்யுது. இதில் நீங்கள் வந்து ஏதாச்சும் வந்து வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணலாம். சரி, ஓகே. நம்ம வந்து வேறு என்ன வகையில் வந்து இந்த சர்வர் வந்து கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு வகை இருக்குது. SSH கிளைண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு சில ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க, எப்படி வந்து SSH பயன்படுத்தி கனெக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. இங்கே விண்டோஸோடைய சிஸ்டமில் இருந்து உங்களுக்கு SSHன்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அந்த ப்ரோக்ராம் மூலமாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆக நான் SSH மூலமாக கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளால் என்ன பண்ணிக்கலாம்னா, நான் கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் பண்ணி போகிறேன். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்துட்டு இதில் ஒரு SSH கமாண்ட் ஒன்று போடணும். அந்த கமாண்டை கீழே இங்கே கொடுத்துருப்பாங்க. SSH அப்படின்ற இந்த கமாண்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். SSH அப்புறம் வந்து உங்களுடைய அந்த ப்ரைவேட் கீ ஃபைலுடைய பாத்து, இது உங்களுடைய யூசர் நேம் மற்றும் சர்வர் அட்ரஸ். இந்த அட்ரஸுக்கு பதில் பப்ளிக் ஐபியும் வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த கமாண்ட் அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே பேஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பப்ளிக் கீ ஃபைலோடைய பேத்தை வந்து நான் சரியாக கொடுக்கணும். என்னுடைய பப்ளிக் கீ ஃபைலோடைய பேத் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி காப்பி ஆஸ் பேத் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதுதான் அந்த பேத்து. இப்போ நான் வந்து என்ட்ரு கொடுத்தேன்னா இந்த சிஸ்டமில் லாகின் ஆகும். முதல் தடவை லாகின் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து ஆர் யூ ஷோர் அப்படின்னு சொல்லி கேட்கும். எஸ்ன்னு கொடுங்க. எஸ் கொடுத்த உடனே நமக்கு வந்து இந்த சர்வர் வந்து இங்கே விண்டோஸில் கனெக்ட் ஆகிடும். லினக்ஸ் கமாண்ட்ஸை பயன்படுத்த முடியும். ஆக நான் இப்போ இந்த இடத்துலையும் ifconfig பயன்படுத்துகிறேன். பார்த்தீங்கன்னா லினக்ஸ் கமாண்ட்ஸ் வந்து வேலை செய்யுது. அடுத்து இந்த இன்ஸ்டன்சஸ் பேஜில் வந்தீங்கன்னா இந்த சர்வரோடைய ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் இருக்குது இல்லையா. ஆக இது ரன் ஆகிட்டு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ இந்த சர்வர் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, இப்போ இந்த சர்வர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்டில் போய்ட்டு ஸ்டாப் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுங்க. இப்போ இந்த சர்வர் வந்து ஸ்டாப் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இப்போது இந்த சர்வர் வந்து க்ரியேட் ஆகிருக்கும், உங்களுடைய AWS பேஜ்லேயே தான் இருக்குது. பட் ஆனால் அது வந்து ரன் ஆகலை. ஸோ ரன் ஆகாத போது வந்து கண்டிப்பாக அது வேலை செய்யாது, உங்களுக்கு சார்ஜும் பண்ண மாட்டாங்க. எப்போ நீங்கள் திரும்பவும் ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்டை ஸ்டார்ட் இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்னு கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? அப்போ திரும்பவும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ண பிறகு உங்களுக்கு அவர்லி சார்ஜ் வந்து பண்ணுவாங்க. அப்புறம் இந்த இன்ஸ்டன்ஸை வந்து நீங்கள் டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்டில் போய்ட்டு டெர்மினேட் இன்ஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஸ்டோரேஜுக்குள்ளே இருக்க எல்லா ஃபைல்ஸும் போவோன்ற ஒரு வார்னிங் கொடுப்பாங்க. நீங்கள் உங்கள் ஸ்டோரேஜில் இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் பேக்கப் எடுத்துக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம். அந்த வார்னிங் ஓகே அப்படின்னா நீங்கள் டெர்மினேட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சர்வரை வந்து டெலீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. AWS வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து அதை வந்து இந்த இடத்துல வந்து தூக்கிடுவாங்க. சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே டெர்மினேட்டட்னு வந்துருச்சு அப்படின்னா இந்த சர்வர் வந்து இனிமேல் உங்களுக்கு கிடையாது, இது வந்து அழிச்சிட்டிங்க. இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணால் இந்த இடத்துல வந்து எந்த ஒரு இன்ஸ்டன்ஸஸும் இருக்காது. பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்ஸ்டன்ஸுமே இங்கே இல்லை, ஏன்னா நம்ம அதை டெலீட் பண்ணிட்டோம். ஆக இப்படி தான் ஒரு சர்வரை உருவாக்கணும், ஒரு சர்வரை ஸ்டாப் பண்ணணும் அண்ட் ஒரு சர்வரை டெலீட் பண்ணணும். என்ன நேயர்களே, இன்றைக்கி நம்ம வந்து AWSனால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுலேயும் AWSல EC2ன்ற ஒரு சர்வீஸ் பற்றி நீங்கள் நல்லாவே புரிஞ்சிருப்பீங்க. இந்த மாதிரி AWSல ஏகப்பட்ட சர்வீசஸ் இருக்குது. S3, SQS, EBS, அப்புறம் வந்து RDS, இந்த மாதிரியான நிறைய சர்வீசஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விருப்பப்படுறேன். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். இந்த வீடியோவுடைய ரீச் பொறுத்து தான் நான் இன்னொரு வீடியோவை கொண்டு வரலாமா வேணாமா அப்படின்றத யோசிப்பேன். ஸோ இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுங்க. மேலும் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலோடைய வீடியோக்களை வந்து உடனுக்குடனே பெறுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் டொனேட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.